மகர ராசிக்காரங்க இந்த வக்ரச்சனி காலத்தில் இந்த மாதிரிலாம் தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டிங்கன்னா நிறைய வாழ்க்கையில் இடியாப்ப சிக்கலை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. யாருக்கிட்ட என்னென்னலாம் பேசக்கூடாது, எந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு முழுசாக சொல்லித்தரேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். முக்கியமான வழிபாடு இதில் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போது மகர ராசிக்கும் அதிபதி அவர் தான். நீங்கள் தான் அவருடைய அடையாளமாக இருப்பீங்க. 2ஆம் இடம் உங்கள் குடும்பஸ்தானம். நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேச போகிறீங்க, எப்படி பொருளாதாரம் பண்ண போகிறீங்க, அப்படிங்கிற முக்கியமான உங்கள் குடும்பத்தார் உங்கள் கூட எப்படி இருக்க போகிறாங்கிறதெல்லாம் உங்களுடைய 2ஆம் இடம். இது 2க்குமே அவர் தான் அதிபதி. இப்போ அவர் 3ஆம் இடம்ங்கிற உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் போய் இருந்தார். 7.5 சனியில் படாத பாடுபட்டு சமாளித்து இப்போ தான் அக்காடான்னு போய் அங்கே உட்காந்து நிம்மதி அடைஞ்சிங்க. ஆனால் சனி பகவான் அங்கே வக்கரமாகிறதுனால உங்களுக்கு 7.5 சனி திரும்பி வரதான் நினைக்க வேண்டாம். அப்படி கிடையாது. அவர் உங்கள் தைரிய ஸ்தானத்தில் போய் உட்காரதுனால, வக்கரமாகிறதுனால உங்கள் ராசி அதிபதி, உங்கள் 2ஆம் அதிபதி, உங்களுக்கு ஈகோ அதிகமாகும், பிடிவாதம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். இதை 2ஆம் இடம் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை சில பேர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. சனி வக்கரம் மட்டுமில்லை, 2 ராகுவும் இருக்கார். இப்போ அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தை உணர்ச்சி வசத்தால், கோபத்தால், உங்கள் பக்கம் நியாயமே கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை சில சமயத்தில் தெரியாமல் அவசரப்பட்டு சில பேர் கெட்ட வார்த்தையெல்லாம் குடும்பத்தில் பேசிடுவாங்க. அந்த வார்த்தை குடும்பத்தை பிரித்து விட்டுரும். குடும்பத்தில் தொழிலில் போய் இந்த தப்பான வார்த்தைகளை சில பேர் கிளைண்ட்டை பார்த்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய வருமானமும் ஆர்டரும் போய் 2ஆம் இடம் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்குவாங்க. சில பேர் இவங்க சம்பாரித்து தான் குடும்பம்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க ஈகோவால், இவங்க கோபத்தால், இவங்களுடைய அறியாமல் செய்யக்கூடிய செயலால், அவசரத்தால் தன் குடும்பம், தன் ஆரோக்கியம், தன் மனநலமைன்னு எல்லா விஷயத்துலையும் இவங்களை நம்பி இருக்கிற குடும்பமும் சேர்ந்து மாட்டிக்குங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. இப்போ எந்த சூழ்நிலையும் கோபம் வரக்கூடாது. யார் தப்பாக பண்ணால் கூட நம்ம பொறுத்து போகணும். நம்மளுடைய இப்போ இந்த கோபத்தை எங்கே காட்டுவாங்கன்னா, மொபைலில் காட்டுவாங்க, வாட்ஸ்அப்பில் காட்டுவாங்க, செய்தியில் காட்டுவாங்க. சமுதாயத்தில் போய் மற்றவங்ககிட்ட ஒரு தகவலை போய் தெரியாமல் இன்னொருத்தரை பற்றி சொல்லிடுவாங்க. அவங்க போய் தப்பாக சொல்லிடுவாங்க. புரளி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, காசிப். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களில் இவங்க போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, விளம்பரத்துறையில், பேப்பர், எந்த விதத்தில் ஒரு மனுஷனை தொடர்பு பண்ணக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சனி தசை, சனி புத்தியே நடந்தால் நிறைய சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அந்த விஷயத்தை நம்பியே தொழில் பண்ணி இப்போ டெவலப் ஆகணுங்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய போராட வேண்டிய சூழ்நிலை வரும். அதில் கூட இவங்க அவசரப்பட்டு பேசி கூட இருக்கிற உறவுகளை இழப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டாம்ப் அடித்து சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானும் வீக்காக இருக்கார், ராகுவும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. 2மே பலவீனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ அதனால் புத்திர பேரில் சில தாமதங்கள் வரலாம். அல்லது குழந்தை வேணும்னு நினச்சி மருத்துவத்தை தேடி போகிறவங்க நிறைய செலவு பண்ணி மாட்டிக்குவாங்க. அதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ 3ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் குரு, தந்தை, உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு போய் ஒரு தொழில் பண்ணுறதோ, அங்கே போய் ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதோ, உங்கள் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு அரசியல், அல்லது அது ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஒரு 4 பேர்த்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறது, 4 பேர்த்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதிலும் பெரிய பின்னடைவு உங்களுக்கு வரும். உங்கள் 12ஆம் இடமான தனுசு ராசியும் வக்கரமாக சனி பகவான் பார்க்கறனால உங்கள் தூக்க கெடுதல், தூக்கத்தில் ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, ரொம்ப மன உளைச்சல் ஆகிறதுங்கிறது, உங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார சூழ்நிலையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியும் வீக்காக இருந்தால் இதெல்லாம் ரொம்ப பலவீனப்படுத்தும். அப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மகர ராசிக்காரங்க
மிகுந்த கவனமாக இருக்கணும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எளிமையான பரிகாரம் அப்படின்னா, மௌன விரதம் டெய்லி 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லது ஒரு சித்தர்கள் ஜீவ சமாதி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ அல்லது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கோ அங்கே போய் ஏதாவது உணவு தானம் பண்ணிவிட்டு 108 முறை ஒரு மந்திரம், எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குதோ உங்கள் குலதெய்வத்தை நினச்சி கூட 108 தடவை உங்கள் மனசு அமைதியாகிற அளவுக்கு நல்ல ப்ரீத்திங் பிராணாயாமம் பண்ணி நல்ல உங்கள் மனசை அமைதியும் பொறுமையும் ஏற்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களை கோபப்படுத்துகிற சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் அதை கடந்து போகிற சக்தியை உங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். டே பை டே சின்ன சின்ன ப்ராக்டிஸ் ஒரு பெரிய ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய திசா புத்தி காலங்கள் வரும்போது மோசமான சூழ்நிலை வந்தால் கூட அந்த காலத்தை கடந்து போகிறதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக உதவும். மௌன விரதமும் தியானமும் ஜபமும் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து வர முடியும்.